தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் ஆர். காமராஜ் இன்று நன்னிலம் தொகுதிக்குட்பட்ட கொல்லுமாங்கு, கீரனூர், பில்லூர் உள்ளிட்ட இடங்களில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அவருடைய பரப்புரை வாகனத்திற்கு முன்பு அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் அணிவகுத்து சென்றனர். அப்போது பில்லூர் கிராமத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் காமராஜ், கடந்த 15 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக இந்த பகுதியிலேயே முகாமிட்டு வருகிறேன் எனவும், மழை 2 தூறல் கொஞ்சம் அதிகமானால் கூட இங்குள்ள மக்களின் வீடுகள் முன்வந்து நிற்பேன் என்று உருக்கமாக பேசினார். இங்குள்ள மக்களின் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் கலந்து கொள்ளும் காமராஜ் இன்று வாக்கு கேட்டு தங்கள் இல்லங்கள் தோறும் வந்திருப்பதாக உருக்கத்துடன் தெரிவித்தார். கல்லூரி படிப்பு முடித்த வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் எனவும், வீடில்லாதவர்களுக்கு வீடு கட்டி தரப்படும் எனவும் அதிமுக வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி முன்னாள் அமைச்சர் காமராஜ் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது தன்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு பொதுமக்களை காமராஜ் கேட்டுக் கொண்டார். உங்களையே நான் சுத்தி வந்திருக்கிறேன். மழை 2 தூத்தல் கூட தூடுனா அடுத்த நிமிடம் உங்களுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கக்கூடிய காமராஜ் இன்றைக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். உங்கள் வீடு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அதில் கலந்து கொள்ள காமராஜ் இன்றைக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிற காலங்களில் அவர்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படும். 100 நாள் வேலை 150 நாட்களாக உயரப்போகிறது. இவைகள்லாம் நம்ம வந்து சேருவதற்கு, பின்னருக்கு வந்து சேருவதற்கு உங்கள் காமராஜ் ஆதரிங்கள், காமராஜுக்கு வாக்கை அளிங்கள்.